ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம ஜோப் கேம் ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். ஒன் ஷாட்டோட நேம் வந்து ரோட்டில். ஓகே, அப்படி நம்ம இந்த ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டோரியோட ஸ்டார்டிங்கில் நம்ம ஜோப்பை தான் காட்டுறாங்க. அவரோட வீட்டில், அவரோட பெட்ரூமில், அவரோட பெட்டில் ரொம்ப ரொம்ப பீஸ்ஃபுல்லாக நல்லா தூங்கிட்டுருக்காரு. ஸோ அந்த இடத்துக்கு ஒரு பர்சன் வந்து டோர் ஓப்பன் பண்ணிட்டு நம்ம ஜோப்புக்கு ஒரு காஃபியோட அப்படியே உள்ளே வராரு. வரும்போது பயந்துகிட்டே வராரு. ஐயோ, இவன் இன்றைக்கி என்ன கத்த போகிறான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப பயந்துகிட்டே அந்த பர்சன் கிட்டே வந்து அங்கே இருக்கிற டேபிள் மேலே அந்த காஃபியை ப்ளேஸ் பண்ணிவிட்டு சார் சார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜோப்பை எழுப்பேன். ஜோப்பும் வந்து வேக்க பார்க்குறாரு. எழுந்த உடனே அப்படியே ஒரு பக்கத்துலேயே ஃபோன் இருக்குது. ஸோ எடுத்து டைம் பார்க்குறாரு. பார்த்தா டைம் 8 o'clock ஆகுது. அவ்வளோதான், செம்ம காண்டாயிடுறாரு. அப்படியே செம்ம கத்துறாரு. எவ்வளோ திமிரு இருந்தால் லேட்டாக ஏஞ்சிருப்படா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே திரும்பி பார்க்குறாரு. ஆப்போசிட்டில் நிற்கிறது வேறு யாரும் இல்லை, நம்ம கிம் தான். எஸ், நம்ம ஜோப் வந்து ஒரு பெரிய பிஸ்னஸ்மேன். நம்ம கிம் வந்து ஜோப் வீட்டில் வந்து ஒர்க் பண்ணுறாரு. ஸோ அதாவது இந்த மெய்ட் ஒர்க், அந்த ஒர்க் அவர் வந்து பண்ணுறாரு. ஸோ அவ்வளோதான், ஜோப்புக்கா செம்ம காண்டாயிடுது. எவ்வளோ திமிரு உனக்கு! நேற்றே நான் சொன்னல, எனக்கு டைம் ஆகுது, நாளைக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்குன்ட்டு. நான் 8:30க்கெலாம் ஆஃபீஸில் இருக்கணும்டா. இப்போ பாரு மணி 8, என்ன தாண்டா நினச்சிட்ருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இவர் பயங்கரமாக கத்த. நம்ம கிம்மா, சார் அது இல்லை சார், நீங்கள் நேற்று சொன்னீங்க, ஆனால் நான் வந்து 2-3 தடவை உங்களை எழுப்பி பார்த்தேன், நீங்கள் எழுந்திரிக்கல. நீங்கள் தான் தூக்கத்திலே என்னை இன்னொரு 1/2 hour கழித்து எழுப்பு அப்படின்னீங்க, அதனால தான் சார் இப்போ வந்து எழுப்புனேன் அப்படின்ட்டு நம்ம கிம் வந்து பயந்துகிட்டே பேச, ஒழுங்கு மறதியாக ரூம் விட்டு வெளியப்படி, இல்லைன்னா உனக்கு அவ்வளோதாண்டா, உன்னை கொன்றுவேண்டா நான் அப்படின்ட்டு நம்ம ஜியோ கத்த. கிம்மா அப்படியே தரன்னு அங்கே வந்து ஓடிடுறாரு. சார் காஃபி வச்சுருக்கேன், எடுத்து குடிச்சிருங்க சார். அது ஒன்று தாண்டா இப்போ முக்கியம், அது ஒன்று தான் முக்கியம், போடா எங்கேருந்து அப்படின்னு கத்த. நம்ம கிம் அங்கேருந்து போயிடுறாரு. ஜியோப்பா உடனே வந்து அவரோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் நம்ம சுகாக்கு தான் கால் பண்ணுறாரு. மச்சான் அந்த மாதிரி லேட் ஆகிடுச்சரா, நான் வர வரைக்கும் கொஞ்சம் மீட்டிங் அப்படியே போஸ்ட்போன் பண்ணுறா. போஸ்ட்போன்லாம் பண்ண முடியாதுடா, அவங்க ஆல்ரெடி எல்லாமே டைமிங்லாம் பேசிவிட்டு இப்போ ஆன் த வேல இருக்காங்க. நீ எங்கே இருக்க? நான் வீட்டில் இருக்கேன்டா. அந்த வீட்டில் இருக்கல, நீ இப்போ கிளம்பி வந்தால் வந்துடலாமே. ஐயோ, இப்போ தான்டா எழுந்தேன், போய்ட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு சாப்பிட்டு வரேன்டா. முடியவே முடியாது, நீ குளிக்கிறியோ இல்லையோ, ட்ரெஸ்ஸை மாற்றிக்கிட்டு இன்னும் 10 நிமிஷத்தில் நீ ஆஃபீஸில் இருந்தே ஆகணும், நான் வைக்கிறேன் ஃபோனை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுகா அந்த காலை கட் பண்ணேன். என் நாளையே இப்படி ஸ்பாயில் பண்ணிட்டானே இந்த கிம்மு, வந்து கவனிச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக நம்ம ஜோப் வந்து வாஷ்ரூம்குள்ளே ஓடுறாரு. டக்குன்னு வாட் பண்ணிவிட்டு வெளியில் வராரு. அவரோட ட்ரெஸ்லாம் எடுத்து வேர் பண்ணுறாரு. அந்த காஃபியை பார்க்குறாரு, அது ஆறியே போச்சு. காஃபி ஒன்று தான் கேடு அவனை அப்படின்னு திட்டிக்கிட்டே அவரோட ஃபைல்ஸ்லாம் எடுத்துக்கிட்டு அப்படியே கீழே இறங்கி வராரு. செம்ம வேகமாக வராரு. கிம்மா, சார் சார் சாப்பிட்டு போங்க சார், நீ பண்ண வேலைக்கு அது ஒன்று தான் இப்போ குறைச்சல், இப்போ போகிறேன், நைட்டு இருக்குடி உனக்கு அப்படின்ட்டு திட்டிட்டு அவர் வேகமாக வந்து அந்த வீட்டிலேருந்து கிளம்பி போயிடுறாரு. ஸோ அவர் வந்து 10 minutes வரலன்னு சொல்லியிருப்பார் இல்லையா. ஸோ ஒரு 1/2 hour ஆகிட்டு இருக்கும். அங்கே போனால் நம்ம சுகா வந்து எப்படி டேக்கிள் பண்ணி அந்த கிளைண்ட்டை வந்து உட்கார வச்சு அவர் சும்மா பேசிகிட்டு இருக்காரு. நாங்கள் இதுக்கு முன்னாடி இந்தந்த இதுவெல்லாம் பண்ணோம், இந்தந்த ப்ராஜெக்ட்லாம் பண்ணோம், அதில் எங்களுக்கு இதெல்லாம் ப்ராஃபிட் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது டைம் ஓட்டணும் இல்லையா, அதனால் அவர் இந்த ஒரு வேலையை பார்த்துட்ருக்க. ஜோப்பை பார்த்த உடனே நம்ம சுகாவுக்கு ஒரு மாதிரி சந்தோஷமாகிடுது. யப்பா வந்துட்டான்டா யப்பா அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த மீட்டிங்கை வந்து அப்படியே ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ மீட்டிங்கும் வந்து அப்படியே போகுது. ஒரு 3 hours மீட்டிங் நடந்துகிட்டு இருக்குது. மீட்டிங் அப்படியே கம்ப்ளீட் ஆகுது. வந்த கிளைண்ட்டும் வந்து ஓகே சார், எங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு உங்களோட ப்ராஜெக்ட், நாங்கள் இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு உங்களுக்கு நாங்கள் மெயில் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கே வந்து கிளம்பிடுறாங்க. ஐயோ ஏப்பா, ஒரு ப்ராஜெக்ட் ஓகே பண்ணுறதுக்குள்ளே நாக்கெல்லாம் தள்ளுதுரா அப்படின்ட்டு நம்ம சுகாவும் ஜோவும் பேசிகிட்ருக்க. ஸோ அங்கே வந்து ஒரு செக்யூரிட்டி வராரு. இந்த மாதிரி உங்களுக்கு ஃபுட்டு வந்திருக்கு சார் அப்படின்ட்டு. ஃபுட்டா? யாருக்கு? சார் உங்களுக்கு தான் சார் வந்திருக்கு அப்படின்ட்டு நம்ம ஜோவை பார்த்து சொல்ல, நான் எந்த ஃபுட்டும் ஆர்டர் பண்ணலையே. இல்லை சார், வீட்டிலேருந்து வந்திருக்கு. வீட்டில் இருந்தா? அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லையே. சரி, நான் என்னென்னு வந்து பார்க்குறேன், கேபினில் வெயிட் பண்ண சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சுகா கிட்டே வந்து இப்போ முடிஞ்ச அந்த ப்ராஜெக்ட் பற்றின எல்லாத்தையுமே வந்து பேசுகிறாரு. ஸோ அந்த வீடியோ கவரேஜ் எல்லாமே சேஃபாக எடுத்து வை. ஸோ சப்மிட் பண்ண ஃபைல்ஸ் எல்லாமே எக்ஸ்ட்ரா 2 காப்பி போட்டு ஒன்று வந்து நம்ம லாக்கரில் வை, ஒன்று வந்து என்னோடய கேபின் ஷெல்ஃபில் வச்சிரு அப்படின்னு சொல்லி சுகா வந்து ஓகேடா மச்சான், நான் பார்த்துக்கிறேன், எனக்கு ஒரு சின்ன ஒர்க் இருக்குது, நான் வெளியில் போகிறேன், நீ போய் சாப்பிடு போ அப்படின்னு சொல்லிட்டு சுகா அங்கே வந்து கிளம்பிடுறாரு. சரிடா அப்படின்ட்டு நம்ம ஜோப் வந்து அவருடைய கேபினுக்கு வராரு. அங்கே வந்து பார்த்தா நம்ம கிம் தான் நின்றுட்டுருக்கான். ஸோ வந்து லஞ்ச் பேக் எடுத்துகிட்டு வந்திருக்கான் நம்ம ஜியோப்காக. அப்படியே பார்க்குறாரு, அப்படியே முறைக்கிறாரு. ஐயோ முறைக்கிறாரு. சார் சாரி சார், உண்மையாக நான் உங்களை காலைல எழுப்புனேன், நீங்கள் தான் ஒரு 1/2 hour கழித்து வந்து எழுப்புன்னு சொன்னீங்க, அதனால தான் ஒரு வேளை நீங்கள் மீட்டிங் போஸ்ட்போன் ஆகிடுச்சு போல்,
அர்ஜென்ட்டான ஒர்க் இல்லைன்ட்டு நீங்கள் சொல்கிறீங்கன்ட்டு நானும் போயிட்டேன் சார். இதுக்கப்புறம் இந்த தப்பு நான் பண்ண மாட்டேன். ஐம் ஸோ சாரி சார். இன்றைக்கி டேவே ஸ்பாயில் பண்ணியிருப்பேன். இருந்தாலும் மீட்டிங்கில் நான் சக்ஸஸாக வின் பண்ணிட்டேன். அதனால் உன்னை பொழைச்சி போன்ட்டு விட்டுடுறேன் அப்படின்னு சொல்ல நம்ம கிம்முக்கு ஒரே சந்தோஷமாயிடுது. உங்களுக்காக நான் லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன், சாப்பிடுங்க. ஓகே, எடுத்து பிளேட்டில் எல்லாத்தையும் ப்ளேஸ் பண்ணு, நான் போயிட்டு ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வரேன் அப்படின்ட்டு நம்ம ஜோப் வந்து அங்கே இருக்கிற வாஷ்ரூம்குள்ளே போயிடுறாரு. எவ்வா ஏதோ மீட்டிங்கில் சக்ஸஸ் ஆகிட்டதுனால நம்ம தப்பிச்சோம், இல்லைன்னா நம்ம உயிரை எடுத்துகிட்ருப்பான் அப்படின்ட்டு இவர் என்ன பண்ணுறாருன்னா நம்ம ஜோப் வெளில வரத்துக்குள்ளே அந்த ஃபுட் எல்லாத்தையுமே வந்து சர்வ் பண்ணுறாரு. சர்வ் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு அப்படியே வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. நீங்கள் சாப்பிடுங்க சார், நான் கிளம்புறேன். நான் சாப்பிட்டதுக்கப்புறம் இதெல்லாம் யார் க்ளீன் பண்ணுவா, இருந்து க்ளீன் பண்ணிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சாப்பிட்டுட்ருக்கேன். ஸோ ஒரு 5 மினிட்ஸ் ஆகுது, ஒரு பாட்டன் சாப்பிட்டுட்ருக்காரு. அப்போது வந்து ஒரு செக்யூரிட்டி ஒருத்தர் உள்ளே வராரு. உள்ளே வந்துட்டு சார் இந்த ஃபைல்ஸ்லாம் சுகா உங்ககிட்ட கொடுக்க சொன்னார் அப்படின்னு சொல்ல நம்ம கிம்மா கொடுங்க என்கிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த செக்யூரிட்டி கிட்டேருந்து அந்த ஃபைல்ஸ் எல்லாமே வாங்குறாரு. ஓ தேங்க்யூ, பரவாயில்ல, நீங்களே கஷ்டப்பட்டு வேலை செய்கிறீங்க, உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறதுனால என்ன ஆகிட போகுது, இட்ஸ் ஓகே சார், தேங்க்யூலாம் வேண்டாம், நான் இந்த ஃபைலை பாஸ் கிட்ட கொடுத்துட்றேன், நீங்கள் போங்க அப்படின்னு சொல்ல நம்ம கிம் வந்து அந்த பர்சன் கிட்ட நல்லா ஜாலியாக பேசிவிட்டு அவர் அமுச்சு விட்டுட்டு அந்த ஃபைலை எடுத்துகிட்டு வராரு. எடுத்துகிட்டு வந்து நம்ம கிம் கேபினில், அதாவது நம்ம ஜோப் கேபினில் வந்து வைக்கிறாரு. வச்சுட்டு இந்தாங்க இந்த ஃபைலு அப்படின்னு சொல்லி கொடுக்க, சரி ஓகே வா இந்த பிளேட் எடு அப்படின்னு சொல்ல நம்ம கிம்மா அப்படியே ஜோ பக்கத்தில் வந்து அந்த பிளேட் எடுக்கிறாரு பாருங்க. அந்த கையை பிடிச்சி அப்படியே இழுக்க நம்ம கிம் வந்து சூப்பராக நம்ம ஜோப்போட மடியில் வந்து உட்காந்துறாரு. ஒரு மாதிரி ஆகிடுது. சரி என்ன பண்ணுறீங்க, யாருன்னு பார்க்க போகிறாங்க, என்ன அதான் யாரும் இல்லைல்ல, இப்போ கூட நீ என்ன சார்ன்னு தான் கூப்பிடுவியா அப்படின்னு கேட்க நம்ம கிம்மா அப்படியே சுற்றி பார்க்குறாரு. இருந்தாலும் கேமராலாம் எப்படியோ நீ தான் வருவேன்னு எனக்கு தெரியும். அந்த செக்யூரிட்டி வந்து ஃபுட்டு வந்திருக்குன்னு சொன்ன உடனே நீ தான்ட்டு நான் கெஸ் பண்ணிட்டேன். வரும்போதே என் கேபினில் இருக்கிற கேமரா எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டு தான் வந்தேன், யாரும் நம்மளை பார்க்கல. இப்போ பேசலாமா அப்படின்னு சொல்ல நம்ம கிம் அப்படியே என்ன பண்ணுறேன்னா நம்ம ஜோப்பை பார்த்து பேசலாமே அப்படின்னு சொல்லிட்டு, சொல்லு ஜோப், காலையில் எதுக்கு அப்படி கத்துனேன், எனக்கு எவ்வளோ அசிங்கமாகிடுச்சு தெரியுமா, அந்த ஒர்க்கர்ஸ்லாம் வேறு ஒரு மாதிரி என்னை பார்த்தாங்க, நான் என்னடா பண்ணுறது, கரெக்டாக என்னை எழுப்பலை, இது என்னோடய கம்பெனிக்கு எவ்வளோ முக்கியமான ப்ராஜெக்ட் தெரியுமா, இந்த மீட்டிங்கை மட்டும் நான் இப்போ பார்க்காம இருந்திருந்தேன்னா பெரிய லாஸ் ஆகிருக்கும், அந்த கோவத்தில் உன்னை நான் கத்திட்டேன், அது தப்பு தான், நான் பண்ணது தப்பு தான், ஐம் ஸோ சாரிடா செல்லம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜோப் வந்து அப்படியே கிம்மா அப்படியே வெக்கப்பட்டு நம்ம ஜோப்பை பார்க்குறாரு. நடா நடக்குதுங்க அப்படின்ட்டு தான் இருக்கும். ஆக்சுவலாக வந்து இவங்க 2 பேரும் யாருக்குமே தெரியாமல் டேட் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம கிம் வந்து இங்கே ஆக்சுவலாக வந்து நம்ம ஜோப் வீட்டுக்கு ஒர்க் பண்ண தான் வந்திருப்பார். ஆனால் அவரை பார்த்தோன்னே நம்ம ஜோப்புக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும். ரொம்ப நாளாக ட்ரை பண்ணி நம்ம கிம்மை எப்படியோ லவ் பண்ண வச்சுருப்பாரு. அதாவது இவங்க வந்து இப்போ டேட் பண்ணிகிட்ருக்காங்க. அதாவது டேட்டுன்னு சொல்ல முடியாது, கன்ஃபார்மாக ஒரு லவ் தான். 2 பேருமே பயங்கரமாக லவ் பண்ணிகிட்ருக்காங்க. யாருக்குமே தெரியாமல் இதை சீக்ரெட்டாக இந்த லவ்வை வந்து மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம ஜோப் வந்து இதில் வந்து ரொம்ப தீவிரமாகவே இருக்கார். அதாவது ரொம்ப ரொம்ப ரூடாக இந்த லவ்வை வந்து எடுத்துகிட்டு போயிட்டுருக்காரு. அதாவது எந்த ஒரு பிரேக்குமே வந்துடக்கூடாது. சிம்பிளாக சொல்லணுன்னா நம்ம கிம்மை விடுறதுக்கு நம்ம ஜோப்புக்கு சுத்தமாக விருப்பமே கிடையாது. என் வாழ்க்கையே நீதாண்டா அப்படின்ட்டு கிம்மை பின்னாடியே சுற்றி திரிஞ்சு எப்படியோ காலில் விழாத குறையாக கெஞ்சு கூத்தாடி நம்ம கிம்மை லவ் பண்ண வச்சுருப்பாரு. ஸோ இவங்க லவ் பண்ணிகிட்டு இருக்கிறது வீட்டில் இருக்கிறவங்க யாருக்குமே தெரியாது. ஏன் அவருடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் சுகாவுக்கு கூட தெரியாது. ஸோ திருட்டுத்தனமாக தான் இதுங்க லவ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அப்படியே இங்கே நம்ம ஜோப் வந்து சரி நீ சாப்பிட்டியா, எங்கே நீயும் சாப்பிட்லையா, அதனால் நானும் சாப்பிட்ல, என்னடா இவ்வளோ நேரம் நான் சாப்பிட்டுட்டு இருந்தேன், சொல்லியிருக்க வேண்டியது தானே, சரி எக்ஸ்ட்ரா ஃபுட் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், அதெல்லாம் எடுத்துகிட்டு வரல, நான் வீட்டில் போய் சாப்பிட்டுக்கிறேன், சரி உனக்கு என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம், பனிஷ்மெண்ட்டா, ஏன் நான் என்ன பண்ணேன் ஜோப், என்ன பண்ணியா, கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி என்ன பண்ணேன், உனக்கு ஃபுட் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தேன், இப்போ என்ன பண்ணேன், இந்த ஃபைல் எடுத்துகிட்டு வந்து வச்சேன், அதுக்கு முன்னாடி அது நான் சாதாரணமாக அந்த ஒர்க்கர்கிட்ட பேசினேன்டா, அதுக்கு ஏன் இப்படிலாம் பண்ணாத, சாதாரணமாக பேசின மாதிரியா இருந்துச்சு, ரொம்ப சந்தோஷமாக இழிச்சு பேசின மாதிரி இருந்ததே, ஜோப் இப்படிலாம் பேசாது, எனக்கு பயமாக இருக்குது, இங்கே பாரு என்னோடய பாய் ஃப்ரெண்ட் என் கம்பெனியில் ஒர்க் பண்ணுற ஒருத்தருன்னு இல்லை, எந்த ஒரு பையன்கிட்ட பேசுனாலும்
எனக்கு கோபம் வரும். நான் பேசினாலும் உனக்கு கோபம் வரும், அது எனக்கு நல்லாவே தெரியும். பட் உனக்கு வர கோபத்தை விட எனக்கு அதிகமாக வரும். ஏன்னா எனக்கு உன் மேலே மட்டும்தான் உரிமை அதிகம். அதே மாதிரி உனக்கும் என் மேலே மட்டும்தான் உரிமை அதிகம். நம்ம 2 பேருக்குள்ளே சும்மா ஃப்ரெண்டாக கூட ஒருத்தவங்க வரக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். அது ஒன்றும் தப்பு இல்லையே. அதாவது ஒரு ஃபைலை வாங்கும்போது கூட நீ யாரையும் டச் பண்ணக்கூடாது. உன்னோட ஃபிங்கர் ஒரு இன்ச் கூட டச் ஆகக்கூடாது. அதுதான் எனக்கு தேவை. ஏன்னா நீ என்னுடைய பொருள்ரா, எனக்கானவன். அப்போது நான் இந்த மாதிரி பேசுகிறதுல தப்பு இல்லைல்ல? தப்பு இல்லை தான். ஆனால் பயப்படாத. இது நான் அப்புறம் பார்த்துக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, நீ சேஃபாக வீட்டுக்கு போ, நான் வீட்டில் வந்து பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்ல, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜோப் வந்து நம்ம கிம்மை அனுப்பிட்டு அவரோட ஒர்க்கை வந்து பார்க்குறாரு. நம்ம கிம்மும் வந்து வீட்டுக்கு போயிடுறாரு. ஸோ இப்படியே வந்து டைம் பாஸ் ஆகுது. இப்போ ஒரு 8:30 இருக்கும், நைட்டு ஒரு 8:30. நம்ம கிம் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. ஜோப் வந்தோடனே ஃபுட்டெல்லாம் கொடுத்துட்டு நம்ம போய் தூங்கலாம் அப்படின்ட்டு. ஆனால் டைம் ஆகுது, வந்த மாதிரியே இல்லை. எப்போவுமே நம்ம ஜோப் வந்து 8 மணிக்கெலாம் ஷார்ப்பாக வீட்டுக்கு வந்துடுவார். இப்போ மணி 8:30 ஆகுது இல்லையா? ஸோ அப்படியே யோசிச்சுட்டே இருக்கார். கரெக்டாக நம்ம ஜோப்போட கார் வந்து அந்த வீட்டுக்குள்ளே, அதாவது அந்த காம்பவுண்ட்குள்ளே வந்து என்டர் ஆகுது. கிம்மும் வந்து பார்க்குறாரு, ஓகே வந்துட்டார். இப்போ ஃப்ரெஷ் ஆகிட்டு வரத்துக்குள்ளே நம்ம இதை கொஞ்சம் ஹீட் பண்ணி வைக்கலாம் இந்த ஃபுட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அந்த கிச்சனுக்குள்ளே போக, ஆனால் உள்ளே இருந்துக்கிட்டே நம்ம ஜோப் வரதை பார்த்துக்கிட்டு தான் அவர் செஞ்சிட்ருக்காரு. பார்த்தா நம்ம ஜோப் செம்ம கோவமாக வீட்டுக்குள்ளே வராரு. ரொம்ப வேகமாக வந்தவர், இங்கே ஒருத்தர் கூட இங்கே இருக்கக்கூடாது, ஒரு பாடி கார்டு கூட இன்றைக்கி நைட்டு இந்த வீட்டில் இருக்கக்கூடாது, எல்லாருக்கும் இன்றைக்கி நைட் லீவு, எல்லோரும் இங்கேருந்து கிளம்பி போயிடுங்க, நான் யாரையும் இங்கே பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு கத்த எல்லாருமே அங்கேருந்து வெளில போயிடுறாங்க. நம்ம கிம்மும் வந்து அங்கே இருக்கார் இல்லையா? ஸோ அவரும் வந்து சரி ஓகே நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த கிச்சனுக்குள்ளே வந்து வெளில வர, நீ எங்கே போகிற கிம், எனக்கு ரொம்ப பசிக்குது, எனக்கு ஃபுட்டு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜோப் வந்து புதுசாக அவர் ஒரு மெனு ஒன்று சொல்கிறாரு. எனக்கு வேணும், இன்னும் 1/2 அன் ஹவரில் எனக்கு வேணும், எனக்கு அதை ரெடி பண்ணிவிட்டு என்னை கூப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக நம்ம ஜோப் வந்து அவரோட ரூமுக்கு போயிடுறாரு. அவ்வளோதான், எல்லாருமே அங்கேருந்து ஓடிடுறாங்க. ஐயோ செம்ம கடுப்பில் இருக்கிறான் இவன் அப்படின்ட்டு. கிம்முக்கு ரொம்பவே பயமாயிடுது. இந்த மாதிரி ஒரு கோவத்தில் வந்து நான் பார்த்ததே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு பயந்துக்கிட்டே நம்ம ஜியோப் சொன்ன ஃபுட்டை வந்து அவர் உள்ளே போய் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அவர் சொன்ன மாதிரி 1/2 அன் ஹவர்லேயே வந்து அதை மேக் பண்ணிடுறாரு. மேக் பண்ணிவிட்டு அதை எடுத்துகிட்டு வந்து டைனிங் டேபிளில் ப்ளேஸ் பண்ணிவிட்டு, ஸோ நம்ம ஜியோப்பை கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே போகிறாரு. போய்ட்டு டோரை நாக் பண்ணுறாரு. ரூம் ஆல்ரெடி ஓப்பனில் தான் இருக்குது, உள்ளே வா அப்படின்னு சொல்ல, குரல்லே தெரியுது செம்ம கடுப்பில் இருக்கான் அப்படின்ட்டு. பயந்துகிட்டே உள்ளே போகிறாரு. எங்கள் ஃபுட்டுங்க ரெடி பண்ணிவிட்டு ஜியோ கீழே இருக்குது, போயிட்டு ஒரு பிளேட்டில் ப்ளேஸ் பண்ணி சீக்கிரம் எடுத்துகிட்டு வா, எனக்கு பசிக்குது, இதை எடுத்துகிட்டு வரேன் அப்படின்ட்டு பயந்துக்கிட்டே நம்ம கிம் வேகமாக போய்ட்டு ஒரு பிளேட் எடுத்து அவர் ரெடி பண்ண ஃபுட்டு எல்லாத்தையும் வச்சு அப்படியே ரூமுக்கு எடுத்துகிட்டு வர்றாரு. எடுத்துகிட்டு வந்து நம்ம ஜோப் கிட்ட கொடுக்குறாரு. உட்காந்து எனக்கு ஃபீட் பண்ணு, எனக்கு ஊட்டி விடுன்னு சொன்னேன், சரி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிம்மா பொறுமையாக ஒரு ஸ்பூனாக எடுத்து நம்ம ஜியோப்பு கூட்டி விட்டுட்ருக்காரு. ஜியோப் வந்து கண்ணே சிமிட்டலை, கிம்மா அப்படியே மொரன்னு முறைச்சிக்கிட்டு இருக்காரு. ஐயோ இவன் என்ன இப்படி பார்க்குறா, கண்ணுலேயே நம்மளுக்கு எடுத்துருவான் போலவே, எனக்கு ரொம்ப பயமாக இருக்கே, என்றைக்கும் இல்லாமல் இவன் ஏன் இப்படி ரூடாக பார்க்குறான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயந்து போயிட்டே நம்ம கிம்புக்கு வந்து ரொம்பவே பயமாயிடுது. காலெலாம் உதிர ஆரம்பிக்குது, கையெல்லாம் நடுங்குது. ஆனால் அதெல்லாம் அந்த நடுக்கத்தெல்லாம் அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இன்னும் கொஞ்சம் சீக்கிரம் சாப்பிட்றா, ஓடிடுறா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஊட்டி விட்டுட்டு அந்த பிளேட் ஃபுல்லாகவே வந்து காலி ஆகிடுது. ஓகே ஜியோ நீ தூங்கு, நான் இதை கீழே எடுத்துகிட்டு போயிட்டு கிச்சனில் வச்சுட்டு நானும் போய் தூங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிம்மு பயந்துக்கிட்டே அங்கே வந்து வேகமாக எழுந்திரிக்க, டக்குன்னு நம்ம ஜியோப் கையை பிடிச்சிருவாரா, அவ்வளோதான் பயமாயிடுது. என்ன 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 ஜியோ, நான் உன்னை சொல்லவே இல்லையே, ரொம்ப டைம் ஆகுதில்ல, எனக்கும் டயர்டாக இருக்கும்ல, தூக்கம் வருது, இன்றைக்கி நைட்டெல்லாம் நீ தூங்க போகிறதில்ல, உட்காரு, உட்காருன்னு சொன்னேன், இல்லை அது வந்து உட்கார்றா அப்படின்ட்டு ஜியோப் ஒரு கற்று அவ்வளோதான், கிம்மா அப்படியே கப்சப்புன்னு உட்காந்துக்கிறாரு. என்ன ஜியோப் என்கிட்ட ஏன் இந்த மாதிரி ரூடாக நடந்துக்கிறேன், எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, நானும் உங்ககிட்ட ரூடாக நடந்துக்கக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன், ஆனால் நீ என்னை அப்படி நடந்துக்க விட மாட்டேங்கிறியே,
நான் ரொம்ப நல்ல பையனா நடந்துக்கலான்னு பார்த்தா, நீ ரூடாக தான்டா என்கிட்ட நடந்துக்கணுன்ட்டு நீ ஒரு சில வேலைலாம் செய்கிறியே அப்படின்னு சொல்ல நம்ம கிம்புக்கா ஒன்றுமே புரியல. என்ன சொல்கிற நீ? நான் அப்படி உன்னை ஏன் இந்த மாதிரிலாம் மாற்ற போகிறேன்? நான் எதுவும் பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நம்ம ஜோப் என்ன பண்ணாருன்னா அவரோட ஃபோன் எடுத்து ஒரு வீடியோ ஒன்று ஓப்பன் பண்ணி காட்டுறாரு. அவ்வளோதான், அந்த வீடியோவை பார்த்த உடனே நம்ம கிம்முக்கா அப்படியே கண்ணு மொழியெல்லாம் பிதுங்கிடுது. என்னன்னு பார்த்தா, நம்ம கிம் வந்து லஞ்ச் எடுத்துகிட்டு வந்திருப்பார் இல்லையா? ஸோ லஞ்ச் கொடுத்துட்டு வீட்டுக்கு கிளம்பியிருப்பார்ல. ஆக்சுவலாக அவர் வீட்டுக்கு போயிருக்க மாட்டார். அங்கேருந்து அவரோட ஃப்ரெண்ட்ஸை வந்து மீட் பண்ணுறதுக்காக போயிருப்பார். ஸோ இப்போ நம்ம கிம் வந்து காலேஜ் முடிக்கலை, செகண்ட் இயரும் என்னமோ தான், செமஸ்டர் லீவு, எக்ஸாம் முடிஞ்சு லீவில் இருக்கார். ஸோ போய் ஃப்ரெண்ட்ஸை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பார். போன இடத்துல 2, 3 பொண்ணுங்க கிட்ட அவர் வந்து ஜாலியாக பேசிட்டு வந்திருப்பார். அந்த வீடியோ தான் வந்து நம்ம ஜோப் கிட்ட இருக்குது. ஆக்சுவலாக நம்ம கிம் வந்து அவரோட லைனை க்ராஸ் பண்ணலை. ஆனால் நம்ம ஜோப் கிட்ட இந்த விஷயத்த சொல்லவும் இல்லை. அதே மாதிரி அவர் ஜோப் வந்து நம்ம கிம் வந்து ஒரு பையன்கிட்ட பேசுனாலே சமகாண்டாயிடுறாரு. அதுவும் ஒரு பொண்ணுக்கிட்ட இழிச்சு இழிச்சு வேற வந்து பேசிட்டு வந்திருப்பாரா. ஸோ அவ்வளோதான், இதை பார்த்துட்டு தான் நம்ம ஜோப் சம்மகாண்டில் வந்து உட்காந்துருப்பாரு. இதை பார்க்க பார்க்க நம்ம கிம்முக்கும் ரொம்பவே பயமாயிடுது. ஆத்தி, இது எவன் பார்த்த வேலைன்னு தெரியலையே. ஆக்சுவலாக ஜோப், நான் உன்கிட்ட சொல்லணுன்னு தான் நினச்சேன். ஆனால் வந்து அதுக்குள்ளே லேட் ஆகிடுச்சு. ஆனால் வீட்டுக்கும் வந்துட்டேன். நான் இன்றைக்கி நைட்டு உன்கிட்ட ஃபோனில் சொல்லலான்னு இருந்தேன்டா அப்படின்னு சொல்ல, நீ ஒரு ஆணையும் பிடுங்க வேணாடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம கிம்மை வந்து பெட்டில் படுக்க வச்சுருவாரா கழுத்தை பிடிச்சி. அவ்வளோதான், கிம்முக்கா பயமாயிடுது. ஜோப், இங்கே பாரு, நீ ஏதோ தப்பாக புரிஞ்சிட்ருக்குன்னு நினைக்கிறேன். நான் ஜஸ்ட் என் ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போனேன். அங்கே அந்த கேர்ள்ஸ் இருந்தாங்க, என்னோடய கிளாஸ் ஃப்ரெண்ட்ஸ் தான். அவங்களும் என் கிளாஸில் தான் படிக்கிறாங்க. இது வரைக்கும் நான் பேசினது கிடையாது. என்னை பார்த்து அவங்க பேசினாங்க, நானும் பதிலுக்கு பேசினேன். ஓ, இப்படி தான் சிரித்து அரை மணி நேரம் பேசுகிறது தான் இன்ட்ரோ குத்தி பேசியிருப்பீங்களா அப்படின்ட்டு நம்ம ஜோப் கேட்க, கிம்முக்கா என்ன பேசுறதுனே தெரில. ஆக்சுவலாக வந்து அவர் தப்பால் எதுவுமே பேசியிருக்க மாட்டார், சும்மா ஸ்டடீஸை பற்றி தான் பேசியிருப்பாங்க. அதாவது அந்த பொண்ணுங்க என்ன கேட்டிருப்பாங்கன்னா, உன்னை நாங்கள் கிளாஸ் ரூமில் நிறைய தடவை பார்த்துருக்கோம், ஆனால் நீ பேசினதே கிடையாது, ரொம்ப சைலண்ட்டாக இருக்க அப்படின்ற மாதிரி தான் பேசியிருப்பாங்க. அதுக்கு தான் நம்ம ஜோப் வந்து பதில் சொல்லியிருப்பார். ஸோ அந்த கான்வர்சேஷன் அப்படியே சின்னதாக அப்படியே போய் ஒரு ½ அன் ஹவருக்கு அவங்க பேசியிருப்பாங்க. ஆனால் தப்பாக எதுவுமே அவங்க வந்து பேசியிருக்க மாட்டாங்க. ஸ்டடீஸை பற்றி, காலேஜை பற்றி, ஃப்ரெண்ட்ஸை பற்றி. ஸோ இப்படி தான் அவங்களோட கான்வர்சேஷன் வந்து போயிருக்கும். அதுக்கப்புறமேட்டு தான் அவரோட பாய் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசிவிட்டு அவர் அங்கே வந்து கிளம்பியிருப்பார். ஸோ இதை வந்து சொல்கிறாரு. ஆனால் நம்ம ஜோப் எதையுமே வந்து கேட்குற மாதிரி இல்லை. நீ பேசுகிறது எதையுமே என் காதில் நான் வாங்கிக்க போகிறது இல்லைடா, இதுக்கப்புறம் உன்கிட்ட பேச்சே கிடையாது, போனால் போது, சின்ன பையன், குழந்த, காலேஜ் படிச்சிட்ருக்கான், இன்னும் ஸ்டடீஸை கூட கம்ப்ளீட் பண்ணல, நம்ம லிமிட்டை நம்ம க்ராஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு, உன்னை இது வரைக்கும் நான் ஆஷா உன் கையை அவ்வளோ டைட்டாக வந்து நான் பிடிச்சிருக்கேனா? இல்லை, இது வரைக்கும் நீயும் நானும் லவ் பண்ணுறோன்னு தான் பேர். ஆனால் ஒரு கிஸ்ஸாவது நீ எனக்கு கொடுத்துருக்கியா? இல்லை நான் தான் உன்கிட்ட ஒரு கிஸ் கேட்டு வாங்கியிருக்கேனா? உன்னை ஃபோர்ஸ் பண்ணியிருக்கேனா? இல்லைல்ல, அதுதான் நான் பண்ண தப்பு, நான் பண்ண தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம ஜோப் வந்து நம்ம கிம்மோட லிப்ஸில் ரொம்ப ரொம்ப டைட்டாக கிஸ் பண்ணுறாரு. கிம்மால் சுத்தமாக முடியல. ஜோப், எனக்கு வலிக்குது ஜோப் அப்படின்னு சொல்ல, வலிக்குதா, வலிக்கணும், அப்போ தான் என் லவ் எவ்வளோ ரூடானதுன்னு உனக்கு நல்லாவே புரியும். அவனுக்கு அப்போ தான்டா புரியும். நீ அந்த பொண்ணுங்கக்கிட்ட பேசுனதை பார்த்தப்போ எனக்கு எவ்வளோ வலிச்சது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நம்ம கிம்மோட லிப்ஸை வந்து கிஸ் பண்ணுறாரு. ஆக்சுவலாக அவர் வந்து கிஸ் பண்ணல, நம்ம கிம்மோட லிப்ஸை வந்து அவர் பைட் பண்ணுறாரு, அப்படியே கடிக்கிறாரு. கடித்து அந்த லிப்ஸை வந்து இழுக்கிறாரு. அது வந்து நம்ம கிம்மால் வந்து அந்த வலியை தாங்கவே முடியல. பயங்கரமாக கத்துறாரு, எனக்கு வலிக்குதுடா அப்படின்றாரு. இதுக்கப்புறம் நீ பேசவே கூடாது, உன் வாயிலிருந்து ஒரு வார்த்தை வலிக்குது, வேணாம், நான் போகிறேன், இதை நிறுத்து, இந்த மாதிரி ஏதாவது வார்த்தை வந்தது உன்னை நான் என்ன பண்ணுவேனே தெரியாது. நைட்டு மட்டும் இல்லை, நாளைக்கு ஃபுல்லாகவும் உன்னை இந்த ரூமை விட்டு வெளில விட மாட்டேன். 2 நாளைக்கு இந்த பெட்லேயே உன்னை படுக்க வச்சுருவேன். உன் வாயிலிருந்து வர ஒரே வார்த்தை ஜோப் மட்டும்தான், என் பேரை மட்டும்தான் நீ சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம கிம்மோட ஃபேஸ் ஃபுல்லாகவே அவர் வந்து கிஸ் பண்ணுறாரு. ஸோ அந்த கிஸ் வந்து அதிகமாகிட்டே போகுது. நம்ம கிம் வந்து வேண்டான்னு 2, 3 தடவை சொல்லி பார்க்குறாரு. ஆனால் அவர் சொல்ல நம்ம ஜோப் வந்து இன்னும் ஆஷாக நடந்துக்கிறாரு. இது வந்து நம்ம கிம்முக்கு வந்து நல்லாவே புரியுது. ஸோ அதனால் அது எல்லாத்தையும் விட்டுட்டு, சரி
என்ன பண்ணி தொலைகிறது அப்படின்ற மாதிரி அவர் மனசில் நினச்சிக்கிட்டு நம்ம ஜியோ சொன்ன மாதிரி அவரோட பேரையே வந்து அப்படியே மோன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஸோ அது அப்படியே வந்து அந்த செக்ஷன் அப்படியே கேஸ்லேருந்து அப்படியே அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போகுது. ஸோ ஒரு கட்டத்தில் ஒரு ட்ரெஸ் கூட இல்லாமல் 2 பேருமே நேக்கடாக அந்த பெட்டில் உக்காந்துட்ருக்காங்க. அதாவது நம்ம ஜியோப் உக்காந்துட்ருக்காரு, ஜியோப்புக்கு மேலே நம்ம கிம் உக்காந்துட்ருக்கான். ஸோ பயங்கரமாக கிஸ் பண்ணுறாங்க. நம்ம கிம்மும் வந்து நம்ம ஜியோப்பை பயங்கரமாக பேக் கிஸ் பண்ணுறாரு. ஸோ ஒரு விதமான ரூட்னஸில் இந்த ஒரு செஷன் ஆரம்பித்தாலும் அவங்களுக்குள்ள அந்த அந்த கெமிஸ்ட்ரி ரொம்பவே சூப்பராக ஒர்க் அவுட் ஆகுது. 2 பேருமே லவ் பண்ணுறாங்க இல்லையா? ஸோ ஒருத்தரை விட்டு ஒருத்தர் ரொம்பவே லவ் பண்ணுறாங்க. அதாவது ஒருத்தர் வந்து பிடிச்சி ஒருத்தர் பிடிக்காம அந்த மாதிரிலாம் இல்லவே இல்லை. நம்ம கிம்முக்கும் இது ரொம்பவே வந்து பிடிச்சிருக்கு. அவர் ஆரம்பத்தில் பயந்தாலும் நம்ம ஜியோவோட இந்த ரூட்னஸ் அவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அதை வந்து அப்படியே கண்டினியூ பண்ணுறாங்க. 2 பேரும் மாற்றி மாற்றி அப்படியே கிஸ் பண்ணிக்கிறாங்க. ஜியோ பொறுமையாக அவரோட பாடி ஃபுல்லாக கிஸ் பண்ணுறாரு. அவர் பாடி ஃபுல்லாக அப்படியே அவரோட கையை வச்சு அப்படியே லைட்டாக வைப் பண்ணுறாரு. இதை வந்து நம்ம கிம்மும் திருப்பி பண்ணுறான். 2 பேரும் மாறி மாறி நைட் ஃபுல்லாக அந்த லவ்வை வந்து கண்டினியூ பண்ணுறாங்க. ஸோ ஒரு கட்டத்தில் 2 பேருமே வந்து ஒன்றா இருக்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நம்ம கிம்முக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது, ரொம்பவே வலிக்குது, ரொம்பவே வந்து அழ ஆரம்பிச்சிடுறாரு. அவர் கண்ணிலேருந்து தண்ணி வருது. இதை வந்து நம்ம ஜியோப் வந்து ஃபீல் பண்ணுறாரு. ஒரு 10 மினிட்ஸ்டா சரியாயிடும், இது உனக்கு ஃபர்ஸ்ட் டைமில் அதனால தான் அப்படி இருக்குது. ஸோ கொஞ்சம் ஓகே ஓகே ஜியோப், நான் பார்த்துக்கிறேன், ஆனால் கொஞ்சம் ஸ்லோவாக பண்ணுறியா? ஓகேடா, நான் ஸ்லோவாகவே பண்ணுறேன், முடிஞ்ச வரைக்கும் நான் ஸ்லோவாக தான் பண்ணிகிட்ருக்கேன், நீ பயப்படாத, ரொம்பலாம் அசையாத, நீ அசையாக உனக்கு அது கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்கும். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிம் வந்து ஜியோப்புக்கு ஏற்ற மாதிரி அவருடைய அந்த மூவை வந்து கரெக்ட் பண்ணிக்கிறாரு. ஸோ 2 பேருமே அந்த பெட்டில் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக நைட் ஃபுல்லாக ரொம்ப ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்காங்க. ஸோ மார்னிங் ஆகுது. மார்னிங் வந்து நம்ம ஜியோப் தான் ஃபர்ஸ்ட் வேக்கப் ஆகுறாரு. எழுந்து பார்த்தா நம்ம கிம் பக்கத்தில் படுத்திருக்காரு. ஒரு ட்ரெஸ் கூட இல்லை. 2 பேருமே ஒரு பெரிய ஒயிட் பெட்ஷீட்டை வந்து வேர் பண்ணி படுத்திருக்காங்க. பொறுமையாக எழுந்திரிச்சு பார்க்குறாரு. நம்ம கிம்மோட உடம்பு ஃபுல்லாகவே நம்ம ஜியோப் வந்து அங்கங்கே கடிச்சு வச்சுருக்காரு. ஸோ ரெட்டாக அங்கங்கே மார்க் இருக்குது. இதை வந்து பார்க்குற ஜியோப் அப்படியே சிரிச்சுட்டு அவனோட ஹெட்டில் வந்து, அதாவது நம்ம கிம்மோட ஹெட்டில் அப்படியே லைட்டாக ஒரு சின்ன கிஸ் ஒன்று கொடுத்துட்டு அப்படியே அங்கேருந்து வாஷ்ரூமுக்கு போயிடுறாரு. ஸோ குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு வெளில வராரு. வெளில வந்து பார்த்தா நம்ம கிம் வந்து செம்ம கடுப்பில் உட்காந்துட்ருக்காரு. என்ன இவன் லுக்கே சரியில்லை, ஒரு விதமாக பார்க்குறானே அப்படின்னு சொல்லிட்டு, என்ன கிம் எப்போ எழுந்த, இப்போ உடம்பு எப்படி இருக்குது, டயர்டாக இருக்கா, நான் உனக்கு போயிட்டு எதனா ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வரவா? அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், நேற்று என்ன வேலை பார்த்து வச்சேன்? நானே பார்த்தேன், நான் லைட்டாக ஸ்டார்ட் பண்ணேன், உனக்கும் அது பிடிச்சிருந்துச்சு, நீயும் அதை என்ஜாய் பண்ணலை. நான் நேற்று நம்ம 2 பேரும் ஒன்றா இருந்ததை பற்றி கேட்கல, அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் பண்ணியே அதை கேட்டேன். என்ன விஷயம்? நானா பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜியோப் திருன்னு முழிக்க அவரோட ஃபோனை எடுத்து காட்டுறாரு. ஆக்சுவலாக நம்ம ஜியோப் என்ன பண்ணியிருப்பாருன்னா, கிம் வந்து வெளியில் போகிறான் அப்படின்ற விஷயம் வந்து அவருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அவரோட ஆளை விட்டு ஃபாலோ பண்ண சொல்லியிருப்பார். போன இடத்துல அவரோட ஃப்ரெண்ட்ஸை வந்து அவர் மீட் பண்ணுற மாதிரி இருக்கார் அப்படின்னு இருப்பாங்க. ஸோ அவன் தான் வந்து வீடியோ எடுத்து அனுப்பியிருப்பான். ஆக்சுவலாக அந்த பொண்ணுங்க என்ன பேசுனாங்க எல்லாமே வந்து நம்ம ஜியோப்புக்கு நல்லாவே தெரியும். ஸோ அதான் அவனோட ஆளை ஒருத்தர் அனுப்பியிருக்கான் இல்லையா, அவன் வந்து அவங்க பேசுனது எல்லாத்தையுமே ஒன்று விடாமல் வந்து நம்ம ஜியோப் கிட்டே சொல்லியிருப்பார். கிம் எந்த தப்பும் பண்ணலை, அவன் எந்த தப்பும் பண்ண மாட்டான்றது நம்ம ஜியோப்புக்கு நல்லாவே தெரியும். ஆனால் கிட்டத்தட்ட லவ் பண்ணி 2 இயர்ஸ் ஆக போகுது, இன்னமும் இவன்கிட்டேருந்து ஒரு சின்ன கிஸ் கூட எனக்கு கிடைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ரூடாக இருக்க மாதிரி, வீட்டுக்கு வரும்போதே கோவமாக வந்த மாதிரி, நீ பண்ணது எனக்கு தெரிஞ்சுது அப்படின்ற மாதிரிலாம் இவர் வந்து பேசியிருப்பார். நம்ம பண்ணதை வந்து ஜியோப் தப்பாக புரிஞ்சுக்கிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு கிம்மும் வந்து ஜியோப் வந்து என்ன பண்ண சொல்கிறாரோ அதை வந்து நைட் அவன் வந்து பண்ணியிருப்பான். ஆனால் ஆக்சுவலாக அது கிடையவே கிடையாது. நம்ம கிம்மு மேலே எந்த தப்புமே இல்லை. அவன் என்னென்ன பேசினான், அந்த பொண்ணுங்கக்கிட்ட எப்படி நடந்துக்கிட்டான், எவ்வளோ ஜென்யூனாக இருந்தான்றது நம்ம ஜியோப்புக்கு எல்லாமே தெரியும். ஆனால் நம்ம ஜியோப் வந்து இவ்வளோ பெருசாக நைட் ஃபுல்லாக இவங்க எந்த மாதிரி ஒரு வேலையை பார்ப்பாங்கன்ட்டு இவர் கெஸ் பண்ணியிருக்க மாட்டார். ஸோ இதுக்காக அவர் ட்ரை பண்ணியிருக்க மாட்டார். ஒரு 10 மினிட்ஸ்க்கு ஒரு ரூடான கிஸ் அது மட்டுமா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம ஜியோப் ட்ரை பண்ணியிருப்பார். ஆனால் அந்த இடத்துல வந்து கிம் வந்து கிஸ்ஸை கண்டினியூ பண்ணி போயிட்டுருக்கும் போதே வந்து ஜியோப் நேமை சொல்லி மூன் பண்ண ஆரம்பிச்சிடுவார். அதாவது அவருக்கு வந்து இப்போ நம்ம ஜியோப் கூட இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து, அதாவது வர
ஆரம்பிச்சிருக்கும். ஸோ அதை ஃபீல் பண்ண நம்ம ஜோப் கிடைச்சதுடா ஜாக்பாட் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே பூந்து இவ்வளோ பெரிய வேலையை வந்து பார்த்துருப்பாரு. ஸோ இதை நம்ம கிம் எப்படி கண்டுபிடிச்சிருப்பாரு அப்படின்னா, ஜோப் வந்து வாஷ்ரூமுக்கு போன கேப்பில் ஜோப்போட ஃபோனில் வந்து ஏதோ மெசேஜ் வந்துட்டுருக்க சவுண்டு கேட்டுகிட்டு இருக்கும். ஸோ அப்போ அதில் தான் கிம் வந்து வேக்கப் ஆயிருப்பார். அந்த ஃபோனை எடுத்து பார்த்துருப்பாரு. நேற்று நைட் வந்து ஒரு வீடியோ காமிச்சிருப்பாரு இல்லையா? ஸோ அதில் வந்து ஆடியோ கிடையாது, வெறும் வீடியோ மட்டும் தான் ப்ளே ஆகிட்ருக்கும். பேக்ரவுண்டில் எந்த ஒரு நாய்ஸுமே வந்து கேட்டிருக்காது. ஸோ அதனால தான் கிம் சொல்கிறத வந்து நம்ம ஜியோப் வந்து கேட்டிருக்க மாட்டார். ஸோ சண்டை நடந்திருக்கும், அப்படி இவ்வளோ விஷயம் நடந்திருக்கும். ஆனால் அதுக்கு அடுத்த வீடியோ பார்க்கும்போது நம்ம ஜியோப் வந்து, அதாவது கிம் வந்து அந்த பொண்ணுங்க கிட்ட என்னென்ன பேசினார், எவ்வளோ நேரம் அங்கே இருந்தாருன்ட்டு ஒரு செகண்ட் கூட, ஒரு இன்ச் கூட மிஸ் ஆகாமல் அவ்வளோ பெரிய வீடியோ வந்து அந்த செக்யூரிட்டி வந்து எடுத்து கொடுத்துருப்போம். அதில் பேசினது எல்லாத்தையுமே வந்து நம்ம கிம் இப்போ கேட்பார். அட பாவி, அப்போ இவ்வளோ வேலையை நீ தான் பார்த்தியா? அப்போ என்கிட்ட இந்த பொண்ணுங்க கிட்ட பேசினதை மட்டும் அப்படியே கட் பண்ணி அந்த ஆடியோவை டெலீட் பண்ணிவிட்டு வெறும் வீடியோவை மட்டும் காமிச்சியா அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பில் உட்காந்துட்ருக்க. அவ்வளோதான், இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட ஜியோப்பா, இங்கே பாரு செல்லம், நான் சும்மா லைட்டாக தான் கொக்கி போட்டேன், நீ இப்படி பெருசாக வந்து மாட்டிப்பாரு நான் சத்தியமாக எதிர்பார்க்கல, நான் சும்மா ட்ரை பண்ணேன் உன்னை பயமுறுத்தலாமேன்ட்டு தான். ஆனால் நீ நேற்று நைட்டு கொஞ்சம் உனக்கும் ஓகேவாக தானே இருந்துச்சு, இப்போது என்ன, இப்போது நான் தானே வேறு என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜியோப்பை வந்து சமாளிக்க ட்ரை பண்ண. ஏன்டா வெளில உழுவ, இவ்வளோ வேலையை பார்த்துப்புட்டு இந்த அளவுக்கு நீ பேசுகிறியா, உன்னை விடமாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக எழுந்திக்கிறாரு. இங்கே பாரு, நேற்று நைட்டு நான் உங்ககிட்ட ரொம்பவே ரூடாக நடந்துக்கிட்டேன், அவனால் ஏஞ்சிக்க முடியாது, உன் பாடிலாம் வீக்காக இருக்குது, அதுவும் இல்லாமல் ரொம்ப பெயினாக இருக்கும், சொல்கிறதே கேளு, ஒரு வாரம் கழிச்சு கூட என்னை வச்சு அடிக்கலாம், சொல்கிறதே கேளு, நீ ரெஸ்ட் எடு, நான் போய்ட்டு உனக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு வரேன்டா அப்படின்னு சொல்ல. மவனை எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்லடா, இன்றைக்கி உன்னை நான் விடவே போகிறதில்லடா அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக எழுந்து அப்படியே வேகமாக நம்ம ஜியோவை படிக்கிறதுக்காக அந்த பெட்ஷீட்டு போத்திக்கிட்டே அதாவது அந்த ரூம்குள்ளேயே அவங்க சுற்றி விளையாடுறாங்க. இங்கே பாரு கிம், வேண்டாம் அவசரப்படாத, அப்புறம் உடம்பு ரொம்ப வீக் ஆகிடும், அங்கங்கே ரொம்ப வலிக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தல நைட்டே, நீ என் பேச்சை கேளுடா அப்படின்னு சொல்ல. நம்ம கிம்மா கேட்குற மாதிரியே இல்லை, உன்னை 4 அடி அடித்தாதாண்டா என் மனசே தரும், என்னை இப்படி ஏமாத்திட்டியாடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூம்குள்ளேயே நம்ம ஜியோப் கூட நம்ம கிம் வந்து சுற்றி அப்படியே ஓடி பிடிச்சி விளையாடுற மாதிரி, அதாவது உன்னை பிடிச்சி அடிக்காமல் விட மாட்டேன்டா, எனக்கு நானாலும் பரவாயில்லடா, என்னை ஏமாத்திட்டியாடா நீ அப்படின்னு சொல்லிட்டு செம்ம கோவத்தோட நம்ம ஜியோப்பை வந்து அவர் சேஸ் பண்ண. நம்ம ஜியோப்பா, இங்கே பாரு செல்லம், எதுவாக இருந்தாலும் பொறுமையாக உக்காந்து பேசிக்கலாம், உக்காந்து பேசுகிறதா முடியவே முடியாதுடா, நேற்று நீ பண்ண வேலைக்கு நான் எவ்வளோ பயந்து போயிட்டேன்னு தெரியுமா, உன்னை விட மாட்டேன்டா நான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூம்குள்ளேயே ரொம்ப ஹாப்பியாக ஜாலியாக வந்து அவங்க விளையாடிட்டு இருக்காங்க. ஓகே கைஸ், இதோட இந்த ஒன் ஷாட் ரூட் லவ் இதை வந்து நான் இங்கே கம்ப்ளீட் பண்ணிடுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டாட்டா, பை பாய்.